ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட கிச்சனோட கவுண்டர் டாப்பை பாருங்கள் எப்படி நிறைஞ்சு போய் வலியுதுன்னு. இப்படி இருந்தால் நான் எப்படி சமைக்கிறது, எனக்கு எப்படி காய் கட் பண்ணுறதுக்கு இடம் கிடைக்கும். இப்போ நான் சும்மா அப்படியே அடுக்கி வச்சுருக்கேன், அதான் நீட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அப்படிலாம் வச்சுக்கோங்களேன், நல்லா ரொம்ப மெர்சியாக இருக்கும். ஸோ அதனால் என்னை சமைச்ச பாத்திரத்தை வைக்கிறதுக்கு இடம் இருக்காது, கொஞ்சம் கூட நீட்னஸ் இருக்காது. என்னோடய வீடியோவில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, எப்போ பார்த்தாலும் மெர்சியாகவே இருக்கும். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டு ஒன்று வாங்கியிருக்கேன். அது ஃப்ளிப்கார்ட்லேருந்து. இப்போ இந்த ஸ்டாண்டு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எண்ணெய் பாட்டிலாம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு பேஸ்கெட்டில் அதெல்லாம் எடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக எண்ணெய் பாட்டிலையும் கீழே அந்த அஞ்சரை போட்டையும் எடுத்து வச்சிட்டோன்னா கொஞ்சம் எனக்கு இடம் கிடைக்கிற மாதிரி ஃபீல் ஆனிச்சு. ஸோ அதுக்காக அந்த ஸ்டாண்டு ஆர்டர் போட்டு வாங்கினேன். குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மேலே எண்ணெய் பாட்டில் வைக்கிறதுனால மேலே ஒரு ஷீட்டை வச்சுக்கலாம். நம்ம அப்படியே வச்சிட்டோன்னா எண்ணெய் பாட்டில் அது எண்ணெய் வழிகிறது எல்லாமே அப்படியே ஒட்டிடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு ஷீட்டை வச்சுட்டு இந்த பேஸ்கெட்டில் இருக்கிற எல்லா கண்டெய்னர் எடுத்து நான் அதில் வச்சுக்க போகிறேன். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தண்ணி கூட பார்த்தீங்கன்னா எனக்கு ஏரியாவில் வர தண்ணியை தான் பிடிச்சி வைக்கணும். அப்படிங்கிறப்போ எனக்கு கன்ஃபார்மாக ஒரு 5 குடமாவது தேவை. 5 குடங்கிறப்போ உங்களுக்கு புரியும், பாதி இடத்த அடிச்சுக்கும். அப்படின்றனால நான் இப்போ மாவு அரைச்சேன் அப்படின்னா கிரைண்டர் எடுத்து இந்த செல்ஃப் கவுண்டர் டாப் மேலே வச்சு மாவு அரைச்சி முடிச்சுட்டு அப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு கீழே எடுத்து வைப்பேன். அந்த மாவு அரைக்கிற அந்த பிளக் போர்டை யூஸ் பண்ணி தான் நான் மிக்சியுமே போடுறேன். ஸோ நம்ம ரொம்ப வசதி இல்லாத இடத்துல இருக்கிறனால நமக்கு எவ்வளோ வசதி ஏற்படுத்திக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக இல்லாத ஒன்றுக்காக இயங்கக்கூடாது, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வாங்கிட்டோன்னா கொஞ்சம் இடம் கிடைக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அது நிஜமாகவே ட்ரூ தான். ஏன்னா நான் அந்த அஞ்சரை பட்டி எடுத்து இங்கே வச்சுட்டேன். அப்புறம் டீ தூள் அண்டு சுகர் வைக்கிற அந்த பாக்ஸே எடுத்து இதிலே வச்சுட்டேன். அப்படிங்கிறப்போ எனக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இடம் நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது. அஞ்சரை பட்டியில் பார்த்திங்கன்னா மேலே மூடி வச்சுருக்க மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மூடியை திறந்து அது கீழே ஒரு மூடி இருக்கும், அதையே திறந்து எடுக்க டைம் ஆகுன்றதுனால மேலே உள்ள மூடியை யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அப்படியே ஈஸியாக திறந்து எடுத்துக்கிற மாதிரி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தட்டுற அம்மிக்கல் இருக்கு இல்லையா, அதையும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்டு பக்கத்தில் வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ இடம் ஃப்ரீயாக இருக்குன்றதை நீங்களே பாருங்கள். மேலே ஷெல்ஃபில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆயில் கண்டெய்னர் வச்சது போக கொஞ்சம் இடம் இருந்ததில் உப்பு டப்பா வச்சுருக்கேன். அப்புறம் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் அடிக்கடி எடுக்கிறது. இப்போ தூள் உப்பு பார்த்தீங்கன்னா அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். மஞ்சள் தூள் கன்ஃபார்மாக யூஸ் பண்ணுவேன், அதேமாதிரி பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதையும் மேலே வச்சுக்கிட்டேன். அங்கே ஸ்பேஸ் இல்லாதனால என்ன பண்ணுறேன்னா பாத்திரத்தை ஃபுல்லாக எடுத்து விளக்கிட்டு கீழே ஒரு மேட்டை போட்டு ஈரமாகாமல் இருக்கிறதுக்காக மேட்டை போட்டு இந்த மாதிரி பாத்திரத்தை வச்சுருவேன். அப்புறம் மறுபடியும் பாத்திரம் விளக்கணும் அப்படின்னு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் மேலே வச்சு விளக்கிட்டு வைக்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா மாற்றி வைக்கணும், சமைச்ச சாப்பாடு வைக்கிறதுக்கு இடலாம் இருந்தது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே இவ்வளோ ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்குது. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தேன், நன்னாரி சர்பத், பனங்கற்கண்டு இது எல்லாமே கொஞ்சம் எறும்பு வரும். எங்கள் வீட்டில் அதிகமாக எறும்பு வரும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாக் பீஸ் போட்டு வச்சுருக்கேன், எறும்பு எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக. அது மட்டும் ஓரமாக வச்சுருக்கேன். எக் வாங்குகிற பாக்ஸ் அண்டு மிக்ஸி ஜார் வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்பைசஸ் போடுறதுக்காக ஒரு ரேக் ஒன்று வாங்கினேன், அது ஒன்று. ஆனால் இது எனக்கு அப்படி ஒன்றும் பிடிக்கலை. இதனால் எனக்கு எந்த விதமான யூஸுமே கிடையாது. வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன், அமௌண்ட் வேஸ்ட்டு தான். இங்கே பார்த்தீங்கன்னா கரண்டி போடுறதுக்கு, ஸ்பூன், கத்திலாம் போடுறதுக்கு இப்போ இந்த ரேக் வந்ததுனால எனக்கு இவ்வளோ ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்குது. அப்படிங்கிறப்போ ஈஸியாக பார்த்தீங்கன்னா சமைச்ச பாத்திரத்தை நம்ம இங்கே வச்சுக்கலாம். இந்த ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் வாங்கினேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அண்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் கொடுக்குறேன். ரொம்ப ஈஸி. உங்கள் வீடு அதாவது குட்டியாக கிச்சன் இருக்கிறவங்க இந்த மாதிரி கவுண்டர் டாப்பை க்ளீனாக வச்சுருக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா
எவ்வளோ மெர்சியாக இருந்துச்சோ அந்த இடம் அவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்குது. முக்கியமாக நான் அந்த ஸ்டாண்டு வாங்கினதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சமைச்ச பாத்திரத்தை வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லை. அந்த ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான். சமைச்சது எல்லாம் வச்சோம்னா இந்த இடம் ரொம்ப கொசன்னு இருக்கும். அடுத்து நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்க்க வந்தால் கூட அதுக்கு இடமே இருக்காது. அந்த ரீசனுக்காக மட்டும்தான் அந்த ஸ்டாண்ட் வாங்கினேன். எனக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கேன்னா இடம் வந்து அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. இப்போ ஈஸியாக வந்து நான் சமைச்ச பாத்திரத்தை அந்த ஓரங்கள் வச்சுக்கலாம். இங்கே வந்து நான் காய்கறி கட் பண்ணுறது மற்ற வேலையில் பார்க்குறதுக்குலாம் எனக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். இதே ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா மீஷோல இருந்தது. மீஷோவோட ஃப்ளிப்கார்ட் வந்து ரேட் கொஞ்சம் கம்மியாக, அதாவது ஒரு 20 rupees இந்த மாதிரி கம்மியாக இருந்துச்சு. நான் வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். அவ்வளோதான். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மாத்திராலே போதும், கிச்சன் வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனல் வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு பெல் ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம்.